கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபு சகோதரன் அல்லவா, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களை சிநேகித்தேன். நான் உங்கள் மேலே அன்பு வச்ச மகளை, உண்மையில் நான் பிரியமாக இருந்தேன். நீ அதை அறியாமல் இருந்த, என்னை விட்டு நீ விலகி ஓடி போயிட்ட. ஆனாலும் எப்படி சிநேகித்தேன்னு என்னை கேட்காது. உண்மையில நான் வைத்த அன்பு அளவிட முடியாது. உனக்காக நான் மரித்தேன், உனக்காக நான் பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கேன். காரணம், உண்மையில நான் வைத்த அன்பு அளவிட முடியாதது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த நாளில் யாக்கோபை தேவன் சிநேகித்தார். ஏனென்றால் ஏசா யாக்கோபு 2 பேரும் சகோதரர்கள் தான். ஆனால் ஏசாவை ஆண்டவர் சிநேகிக்கலை, யாக்கோபை அன்பு வைத்தார். என்ன காரணம்னா, தேவன் அவனை உயர்த்த முடியாது திட்டமிட்டார். இன்றைய நாளில் உன்னையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன் குடும்பத்தை, உங்களை கர்த்தர் பேர் சொல்லி அழைத்து இன்று உயர்த்த முடியாய் ஆண்டவர் விரும்புகிறார். உங்கள் மேலே பிரியம் வச்சிட்டார். ஆண்டவர் உங்களை சிநேகிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆனால் இனி வரும் நாட்களில் குறைவுகளே இல்லை, குறைவெல்லாம் நிறைவாக்குவார். ஏன்னா அன்பு, மிகப்பெரிய அன்பு உங்கள் மேலே வச்சுட்டார். நான் உன்னை சிநேகித்தேன், என்னால் எப்படி மட்டும் கேட்காத மகளை, அதுக்கு அளவே இல்லை. உலகம் வைத்திராத மிகப்பெரிய அன்பு நான் உன் மேலே வச்சுருக்கேன். உன்னை நான் உயர்த்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். யாக்கோபின் ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுப்பேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்புறீங்களா? ஆண்டவர் பேரில் விசுவாசிங்க, கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைங்க, அவரை நேசிங்க, அவரோடு கூட வாழ பழகிக்கொள்ளுங்க. எந்த நாளும் விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராக. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.